Hello friends, welcome to Kavi Kanji. புடலங்காய் வச்சு என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ உடனே இந்த புடலங்காய் பொரியலை செஞ்சு பாருங்கள். இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கடலைப்பருப்பு, தேங்காய், சோம்பு வாசனை இதோட சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்கும். வாங்க இப்போது இதை செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அன்போடு சமைச்சு அருமையாக சாப்பிட்லாம் வாங்க. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.